இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். அற்புதங்கள் உங்களுக்குள் நடக்கிறது, அவருடைய அதிசயங்கள் உங்களுக்குள் நடக்கிறது, அவருடைய கிருபை உங்களுக்குள் வெளிப்படுகிறது, அவருடைய நன்மைத்தனங்கள் உங்களுக்குள் வெளிப்படுகிறது. நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம், அதிசயங்களை பெற்றுக்கொள்வோம். எங்க வாழ்க்கை உயரும், நாங்க நல்லா இருப்போம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிற ஆரோக்கியத்தினால் நலமாயிருப்போம், சுக பலத்தோடு இருப்போம். உம்முடைய நன்மைகளால் நாங்கள் நிரப்பப்படுகிறோம். நன்றி அப்பா. நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எல்லையில்லாத நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்று ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படி சாட்சிகளாய் நீர் எங்களை மாற்றுகிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். மாணவர்களே, இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்கலாம். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்போதே அது தோன்றியுள்ளது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா, உனக்கு நான் புதிய செயல் ஒன்றை செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில நம்ம ட்ரெஸ், ஒருவேளை நம்முடைய உலகத்தில் உள்ள ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு புது வருடம் பிறக்கும் போதும் ஒரு நாளைக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம், மாற்றிக்கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். உடனே நம்மளும் சந்தோஷமா என்ன செய்கிறோம், ஒரு புது வருஷம் பிறந்துட்டு அப்படின்ட்டு ஒரு விழாவாக கொண்டாடி விட்டு போகிறோம். ஆனால் அநேகருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, என்னத்தை பெருசா நடக்க போகுது, பெருசா என்ன சேஞ்ச் எனக்கு வரப்போகுது, நான் பெருசா என்ன உயரப் போகிறேன், என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா என்று பல கேள்விகளின் மத்தியிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கேள்வி இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே இல்லை, எல்லாருக்குள்ளே இந்த கேள்வி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம், புதிய காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். புது செயல் ஒன்றை அவர் நமக்கு நிறைவேற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ புதிய காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில நமக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? 18வது வசனம் சொல்கிறது, வாசிங்க பார்ப்போம். முன்பு நடந்தவற்றை நீங்க என்ன செய்யுங்க, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு புதிய காரியம் நடக்க வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்கு இந்த வருஷத்தை நன்மையால் நிரப்ப வேண்டும் என்றால், நீங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? உன் வாழ்க்கையில் இருந்த பழைய காரியங்களை நீ அகற்ற வேண்டும், மறக்க வேண்டும். பழைய காரியங்களை ஒரு மனிதன் சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவனால் செயல்படவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நாம என் வாழ்க்கையில, நீங்க என்னுடைய வாழ்க்கையில கடவுள் செயலாற்ற வேண்டும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு விடுதலையை தரணும் அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா, முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த இழப்புகள் எல்லாருமே ஒரு பட்டியல் போட்டு வச்சிருப்போம், நஷ்டங்கள் பட்டியல் போட்டு வச்சிருப்போம், என் வாழ்க்கையில் இருந்த தோல்விகள் பட்டியல் போட்டு வச்சிருப்போம், எனக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க பட்டியல் போட்டு வச்சிருப்போம், நடந்த சோகமான முடிவுகள் என்று ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பட்டியல் போட்டு நமக்குள்ள வச்சு டெய்லி அதை என்ன செய்கிறோம், எடுத்து எடுத்து கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்போ இந்த கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, இதை எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நன்மைத்தனங்களை கூட உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில கடந்த காலத்தில் நடந்த வேதனைகளையும் துயரங்களையும் நோய் நொடிகளையும் பிரச்சனைகளையும் நீ என்ன செய்யணும்? முதல்ல உன்னுடைய இருதயத்தை விட்டு வெளியே எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு வேகமாக சில இந்த காரியத்தை சொல்லி இந்த நாளின் செய்தியினுடைய காரியத்துக்குள்ளாக போகிறேன். நீங்க பாருங்க, ரூத்தின் புஸ்தகம் எடுக்க வேண்டாம். நமக்கு தெரியும் ரூத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. மோவாபிய பெண்ணாகிய ரூத், அந்த ரூத்தோட வாழ்க்கையில அவள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். நகோமி அவளுடைய மகனை ரூத்துவுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பொழுது சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பித்து இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்து விட்டது. நடந்த அந்த சம்பவத்தோடு நகோமி ஒரு முடிவெடுக்கிறா. என்ன பண்ண போறேன்? நான் என்னுடைய ஊருக்கு திரும்பி போக போறேன். உடனே ரூத்துவும் அவளோடு உள்ள இன்னொருத்தையும் சேர்ந்து புறப்படுகிறார்கள். ஆனால் இன்னொரு பெண்ணை நகோமி பார்த்து சொன்னா, ஏமா நீ உங்க குடும்பத்தோட போய் சேர்ந்து கொண்டு போயிட்டா. ஆனால் இந்த நகோமியோடு ரூத்து பயணிக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நகோமியோடு ரூத்து பயணிக்கிறாள். இந்த ரூத்துவுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உன்னுடைய தேவனால் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. உன்னுடைய தேவனால் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ரூத்துடைய வாழ்க்கையில சோகமுகமா இருக்கல. மாமியார் சொன்னா, நகோமி நீ போ, புறப்படு, ஆயத்தமாக போவாசிடம் போய் அடைக்கலம் புகுந்து கொள். பிரைஸ் தி லார்ட். உடனே ரூத் என்ன பண்ணா? பழைய கதையெல்லாம் பேசினா. அப்படி போட்டிருக்கா? சொல்லுங்க, பேசினான்னு போட்டிருக்கா? மாமியார் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் போவாசிடத்தில் போய் அடைக்கலம் புகுந்தார். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, ரூத்தின் வாழ்க்கை மாறியது. அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற நம்மில் பல பேர் ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல தெரியுமா? அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு வரை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு இம்மி அளவு கூட நம்ம அதை விட்டு விலகலை. என்னதான் வருஷம் பிறந்தாலும், என்னதான் தேவனுடைய வசனம் வாக்குத்தத்தங்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், உங்க மைண்ட்ல இருந்து இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்த வியாகுலங்கள், வேதனைகள், இவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது மட்டுமே தேவனுடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். கைத்தட்டுங்கப்பா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நீ கூர்ந்து கவனிக்கவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். என்ன செய்யலையா? நீ கூர்ந்து கவனிக்கவில்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்ப கூர்ந்து கவனிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி நீங்கள் சிந்திக்காதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். பழைய ஞாபகங்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, பழைய ஞாபகம் உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, பழைய ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு பகுதிக்கு போயிருந்த பொழுது ஒரு செல்வந்தர், நல்ல ஒரு செல்வந்தர், பெரிய வீடு, நல்ல நிலபலம், வசதியெல்லாம் அவருக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச சாரம், கிழிஞ்ச சட்டை, இப்படி தான் அவர் உடுத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஒரு வேலைக்காரர் போல அப்படி நினச்சிட்டு அவரை பார்த்துட்டு, என்னையா தோட்ட வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டோடனே, யாரையா பார்த்து கேட்ட அப்படின்னு அவர் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். உடனே அங்கே வந்து உங்கள் மகன் வந்துட்டான், பிரதர் வாங்க அப்படின்ட்டு. என்னையா இது யாரையா கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்காரு. அதான் எங்கள் அப்பேன், எங்கள் அப்பா அவர் தான் அப்படின்னார். என்னையா இப்படி உட்கார்ந்துருக்காரு, தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்கிறோம், எப்பா எத்தனை சேலை, எத்தனை வேஷ்டி வச்சுருக்கிற, எத்தனை சட்டை வச்சுருக்க, உடுத்துப்பான்னா. உங்களுக்கு என்னடா தெரியும், நாங்கள் 18 வயசில் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமா அப்படின்னு இவர் அந்த காலத்தை விட்டு இந்த காலத்துக்கு என்ன செய்ய மாட்டேக்காரு, வரவே மாட்டேக்காரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும் பாருங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, கிழிஞ்சதே தான் இருக்கிறார். வாங்க அப்படின்னு பார்த்தா வீட்டில் 1000 ரூம் இருக்கு, ஆனால் அதில் படுக்க மாட்டாராம். வெளியே வந்து ஒரு பெறையில தான் அணிஞ்சிருக்காரு, படுக்கிறாரு. சாப்பாடா, நல்ல சாப்பாடு கிடையாது. ட்ரெஸ்ஸு, ஏன் அவர் சொல்ற அன்னைக்குள்ள கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்.
பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. எல்லாம் இருந்தும் சில பேர் இப்படியே தான் போய் சேர்றான். பிரைஸ் தி லார்ட். கஷ்டத்தை நினைக்கணும், ஆனால் அதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உன்னை நல்ல நிலைமையில உயர்த்தி இருக்கிறார் என்றால் அதில் உனக்கு வாழ தெரியணும். பிரைஸ் தி லார்ட். சில பேர் பாருங்க எல்லாமே இருக்கும், அவரும் அனுபவிக்க மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் சொல்றார், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காத. நீ முற்கால நிகழ்ச்சி பற்றி என்ன செய்யாத? சிந்திக்காத. ஏன்? வாசிங்களேன். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். பாலை நிலமும் பால் வெளியும் அக மகிழும். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, பாலை நிலமும் பால் வெளியும் அக மகிழும், பொட்டல் நிலம் என்ன செய்யும்? பிரைஸ் தி லார்ட். படிங்க பாப்போம். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும், அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனானின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அப்படியே நீங்க உங்க தலைமையில வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்க பூத்து குலுங்குவீர்கள். நல்ல சொல்லுங்க, நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள். நல்ல சிரிச்சிட்டு சொல்லுங்க, பூத்து குலுங்குவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், மகிழ்ந்து பாடி களிப்படைவீர்கள். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையும் உங்கள் வாழ்வில் வெளிப்படும். உங்கள் பாலை நிலம், உங்கள் பொட்டல் நிலம் லீலி போல பூத்து குலுங்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டவர் செழிப்பின் பாதைகளை திறக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உயர்வின் பாதைகளை திறக்கிறார். நீங்க கடந்த நாட்களில் எங்கெல்லாம் வெறுமையை சந்தித்தீர்களோ அந்த வெறுமைகளை ஆண்டவர் மாற்றி எல்லாவற்றையும் நன்மைத்தனமாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஆமென். எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நீங்க உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கூறுகிறார், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், தயவு செய்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீ நீர் பாய்ந்த தோட்டத்தை போலவும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு செய்தியினுடைய அடிப்படை என்ன? உங்களை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுகிறார், உங்களை செழிக்க செய்கிறார், உங்களை வளம் கொளிக்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை, உங்க பிசினஸ், உங்க வேலை காரியம் எல்லாவற்றையுமே ஆண்டவர் வளமைக்குரியதாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்தில், உழைப்பில், வருமானத்தில் நாங்கள் வளமையை காண்போம், செழிப்பை காண்போம். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை நீக்கி, கடன் பாரங்களை மாற்றி, நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, உங்கள் வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாக ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப புது செயலை அவர் என்ன செய்கிறார்? செய்ய தொடங்கிவிட்டார். தொடங்கிட்டார். சொல்லுங்க, ஆரம்பிச்சிட்டார். அது நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா எனக்கு
பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்காக புது செயல் ஒன்று ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய நல்ல அற்புதமான காரியம். ஆமென். சந்தோஷம் தானா? சொல்லுங்க, சந்தோஷமா இல்லையா? ஆனா நான் ஒரு புது காரியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அதுக்கு கடமை இருக்குல்ல. அல்லேலூயா. அவர் எனக்காக புது காரியத்தை செய்யலாம். ஆனா அந்த புது காரியத்தோடு எனக்கும் என்ன இருக்கணும்? ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். எடுத்து வாசியுங்கள். நம்ம வேகமாக ஒரு 3 காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் திருப்பாடல் 88ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். திருப்பாடல் 88:9. ஒருத்தர் வாசிக்கலாம், சத்தமா படிங்க. என் கண்கள் மங்கி போயின, ஆண்டவரே நாள்தோறும். இப்ப பைபிள் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, முதல் காரியத்தை ஒரு மனிதன் பாருங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருடைய கிருபை எப்படி இருக்கான்? நாள்தோறும் புதியதாய் இருக்கிறது. நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கிருபை எப்படி இருக்கு? டெய்லி புதுசுதான். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை எப்படி இருக்குமா? ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிய கிருபை. ஆமென். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில கடந்த வருடங்களில் உள்ள தோல்வியை மறந்து அதை பத்தி சிந்திக்காம நீங்க வாங்கன்னு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? நாள்தோறும் தேவனோடு நமக்கு ஐக்கியம் புதியதா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்கள் இன்னைக்கு காலை வேளையில் சகோதரர் நானும் ஒரு ஜெபிக்கும்படியாக போயிட்டு இருந்தோம். அப்போ போயிட்டு இருந்த பொழுது நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட சகோதரர் கால் நடக்கவே முடியாமல் வந்தார். பிரைஸ் தி லார்ட். கால் நடக்கவே முடியலை. அப்போது அவர் வந்தார். அப்போ பிரதர், நடக்க முடியல, என் குடும்பமே உழைப்பு இல்லாமல் பஞ்சத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ அவருக்காக நல்லா ஜெபித்தோம். ஜெபத்தினால ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அவர் மீது மனம் இறங்கினார், அவரை சுகப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சுகப்படுத்தினது தாங்க. அடுத்த வாரம் வந்தார், சாட்சியெல்லாம் சொன்னார். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஆளையே காணோம். ஆளையே அவரை காணோம். அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, நாம் எல்லாருமே தேவைகள் வரும் பொழுது கடவுளை தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. தேவைகள் வரும் பொழுது கடவுளை. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நம்முடைய வாழ்க்கை மாற மாட்டேங்குது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஏன் தேவனால் புதிய செயலுக்குள்ளாக நாம் அடியெடுத்து போக முடியவில்லை என்றால், நம்ம எல்லாருக்குமே, எனக்கும் சொல்லுவாங்கல்ல, கதை ஆகன்னா காலை, சொல்லுங்க, கதை ஆகன்னா காலை பிடிப்பான். அப்படிங்கிற மாதிரி காரியம் ஆகிறதுக்கு என்ன செய்யறது? காலை பிடிக்கிறது. ஆண்டவரே என்ன சொன்னாலும் செய்கிறேன். ஆனால் காரியம் முடிஞ்ச பின்னால கடவுளை கலட்டி விட்டு விடுகிறோம். தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஆண்டவர் இந்த நாளில், இந்த வருஷத்தில் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு அதிகமான ஐக்கியம் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய புதிய காரியங்களை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் புது செயல் செய்தார்னு பைபிள் சொல்லலைங்க. எல்லாருக்கும் புதிய செயலை செய்தார்னு சொல்லல. நீ அதை கூர்ந்து கவனிக்கலையான்னு உன்னை பார்த்து கேட்கிறார்னா, என்னுடைய புதிய செயலுக்குள்ளாக நீ வரணும்னா நீ என்னோடு ஐக்கியமா இருக்கணும், என்னோடு உனக்கு இணைப்பு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் தாவீது சொல்றார், நான் நாள்தோறும் என்ன செய்கிறேன்? உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், உம்மை நோக்கி என் கைகளை விரிக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். அப்ப 3 காரியங்களை நான் உங்களோடு கூட இன்னைக்கு சிந்திக்கும்படி எடுக்கிறேன். எனக்கு தேவன் புது செயலை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசியுங்கள். முதல் காரியம் எழுதி கொள்ளுங்கள். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 68ஆம் அதிகாரத்திலே, ஆண்டவர் போற்றி போற்றி, ஆண்டவர் போற்றி போற்றி. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் இறைவனே நம் மீட்பு. சரியா? சரி, இதை பழைய நம்முடைய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறதுன்னா, நாள்தோறும் நான் ஆண்டவரை போற்றிடுவேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க பழைய மொழிபெயர்ப்பு மூல மொழிபெயர்ப்பு எடுத்து வாசித்தீங்கன்னா இதில் இப்படி தான் எழுதியிருக்கு. என்ன போட்டிருக்கு? நாள்தோறும் நான் ஆண்டவரை போற்றுவேன். ஆமென். இந்த வருஷத்தில் நீங்க என்ன ஆரம்பிங்க அப்படின்னா, முதலாவது தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நாள்தோறும் ஆண்டவரை நீங்கள் துதிக்க ஆரம்பியுங்கள். எப்படி? ஒரு நேரம் இல்லைங்க, நாள்தோறும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய வல்லமையை காண வேண்டும் என்றால், ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை நாம் காண வேண்டும் என்றால் நமக்கு என்ன தெரியணும் தெரியுமா? ஆண்டவரை புகழ தெரியணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு புது செயல் ஒன்றை செய்யணும்னா நான் அவரை போற்றுவதற்கும் அவரை துதிப்பதற்கும் எனக்கு அந்த அனுபவம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். சங்கீதம் திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். சங்கீதம் 18 3வது வசனம் படிங்கப்பா. போற்றுவதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். அல்லேலூயா. நான் யாரை நோக்கி மன்றாடினேன்? நல்ல கவனிச்சு பாருங்க. சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் தேவனை போற்றுவதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். உங்க வாயில என்ன இருக்கணும்னா துதி இருக்கணும். நீங்க ஆண்டவரை துதிக்கிறவர்களா மாறணும். நீங்க நல்ல கவனிச்சு பாருங்களேன். சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ நமக்கு தெரியும். அதே போல பவுலும் சீலாவும், நான் பிரச்சனைக்குரிய இடத்தை மட்டும் காண்பித்து விட்டு போகிறேன். பவுலும் சீலாவும் தெரியுமா? நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சாத்ராக் மேசாக் அபேத்நேகோவுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய இடம், வாழ்வே முடிய போதுங்க அந்த இடம். பவுலும் சீலாவுக்கும் அதே இடம் மாதிரி தான், ஒரு சூழ்நிலை தான், வாழ்க்கையே முடிய போகுது. ஆனா ரெண்டு இந்த சம்பவத்தை நீங்கள் வேதத்தில் பாருங்க. அவர்கள் எந்த அடியையும் உபத்திரவத்தை பவுலும் சீலாவும் பட்டுட்டாங்க. இங்கே சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ ஒரு கொடூரமான ராஜாவுக்கு முன்னால எரிகிற தீச்சூளைக்கு முன்னால இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? சொல்லுங்க, என்ன செய்தாங்க? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. பிரச்சனையின் மத்தியில் உங்களால் துதிக்க முடியுமா? முடியுமா? சும்மா சொல்லுங்க, முடியுமா? முடியல. ரைட். நீங்க படிக்க வேண்டிய பாடம், நான் இந்த வருஷத்தில் புது உடன்படிக்கை புதிய தீர்மானத்தை எடுத்துக்கணும். என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நான் ஆண்டவர் என்ன செய்வேன்? துதிப்பேன். ஆண்டவரை துதிப்பேன். ஒரு புதிய தீர்மானம் முதல்ல எடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை என்ன நடந்தாலும் நான் துதிப்பேன். அதனால தான் சங்கீதம் 34:1 உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றிடுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவிலே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவரை எக்காலமும் சொல்லுமா, ஆண்டவர் நான் எக்காலமும் அவருடைய புகழ் எப்பொழுதும் என் நாவிலே ஒலிக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எக்காலமும் அப்படின்னா அர்த்தம் என்ன? எனக்கு என் வாழ்க்கையில நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். உங்க சூழ்நிலைகளோ, உங்க பிரச்சனைகளோ, உங்கள் பலவீனமோ, நீங்க விரும்பினது நடந்துச்சோ நடக்கலையோ, ஆனால் நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை போற்ற ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆண்டவர் நன்மையான பாதைகளை ஆண்டவர் திறக்கிறார், புது செயலை செய்கிறார். அதை நீங்க அனுபவிக்கணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியதுன்னா ஆண்டவரை நீங்கள் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நீங்க எடுத்து தயவு செய்து வாசித்து பாருங்களேன். பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் திருப்பாடல் 71ஆம் அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் திருப்பாடல் 71 15வது வசனம் படிக்குமா? என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் என்ன செய்யுமா? என் வாய் எதை வெளிப்படுத்தும் சொல்லுங்க. என் வாய் எதை வெளிப்படுத்தும்? நல்ல கவனிங்க. நீதியையும் என்ன பட்டிருக்கு? என் வாய் நாள்தோறும் நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரையும். அப்படின்னா என்னங்க? நீர் செய்ய போகிற அற்புதங்களை அது என்னுடைய வாய் என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நீங்க எதை விரும்புறீங்களோ அதை துதியாக மாற்றுங்கள். என்ன செய்யுங்க? நீங்க அதை என்ன செய்யுங்க? சமீபத்தில் ஒரு தம்பதியர் சொன்ன ஒரு சாட்சியம். அல்லேலூயா. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. முடிவில் டாக்டர் சொல்லிட்டாரு, உங்கள் மனைவிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. உடனே 2 பேரும் கொஞ்சம் வேதனையோடு இருந்தாங்க. ஆனால் இருந்த பொழுது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. என்ன முடிவு? இவ்வளோ அவமானப்பட்டு வாழ்கிறத விட பேசாமல் நம்ம என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துருக்குறாங்க. அப்படி முடிவெடுத்த பொழுது, அந்த முடிவெடுத்த மனநிலைமையில் அவங்க உட்கார்ந்துருந்த பொழுது அவர்களை சந்திக்கும்படி அவருடைய ஒரு நண்பர் வந்திருக்கிறார். சோர்ந்து போய் உட்கார்ந்து அவங்கள பார்த்து விசாரித்த உடனே அப்படி கடகடன்னு அழுது, நீ மட்டும் வரலன்னா இப்போ என்ன பண்ணியிருப்போம், செத்து போயிருப்போம் அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, அவர் நண்பர் சொன்னாரா, இங்கே வாயா, என்னையா இப்படி கோலத்தனமாக முடிவெடுக்க, கடவுளால் உனக்கு எல்லாம் முடியும் அப்படின்ட்டு. அவர் பெரிய பைபிள்லாம் படித்தவர் இல்லை. ஆனால் சொன்னார், அங்கே வா அப்படின்ட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க, மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க என்று அவர்களை சொல்லிவிட்டு போனார். இவங்க 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. அப்போ அவருக்கு மீண்டும் 2 பேருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கிறது. அப்போ அங்கே இருந்த பங்கு தந்தை குருவானவர் போய் சந்திச்சிருக்காங்க. ஃபாதர்கிட்ட மனம் விட்டு பேசியிருக்காங்க. அந்த குருவானர் பாருங்க, நமக்குலாம் பல தியானம் நடந்தும் நம்மள இன்னைக்கு வரை அதே பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்க ஆள் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த குருவானவர் அவரை பார்த்து சொன்னாரா, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னது யாரு? ஒரு டாக்டர். ஆனால் இன்னையிலேருந்து நீங்கள் சொல்லுங்க, என்ன செய்ய ஆரம்பிங்க அப்படின்னா, எங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை தந்து விட்டார், நன்றி. பிரைஸ் தி லார்ட். யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தை எனக்கு இல்லை. அவர் சொன்னாரா, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறத மாற்றிட்டு எங்களுக்கு குழந்தை இருக்கு, மேலே இருந்து சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மேலே எல்லாம் அங்கே இருக்கு, சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை கேட்கும்போது உங்களுக்கு கோமாளித்தன மாதிரி தெரியும். அந்த கணவனும் மனைவி அந்த குருவான சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். சபிக்கிற திட்டுகிற மனநிலைமையெல்லாம் போய் இப்போ அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க, எங்களுக்கு குழந்தையை தந்து விட்டதற்காக நமக்கு நன்றி. யார் பார்த்து கேட்டாலும் எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்குங்க, சீக்கிரமாக எங்களுக்கு தந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இதை செய்ய ஆரம்பித்தார்கள், செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. விளைவு என்ன தெரியுமா? குழந்தையே பிறக்காதுன்னு கர்ப்பப்பைய ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன அந்த சகோதர சகோதரி இன்னைக்கு 3 பிள்ளைகளை பெற்று கடவுளே சாட்சியாக இருக்கிறார். அவங்க சொன்னாங்க, எங்கள் லைஃப்பில் இல்லை இல்லைன்னு சொன்ன இடத்தை நாங்கள் இருக்கிறது என்று மாற்றினோம். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, யார் கேட்டாலும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும்? நீங்கள் எப்படி மாற்றணும்? இல்லைன்னு நீங்கள் சொல்கிறத முதல்ல என்ன செய்யுங்க? மாற்றுங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் பைபிளில் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லும்போது உங்களுக்கு ஒருவேளை இது ஒருவேளை சில நேரங்களில் சிலருக்கு விசுவாசமாக இருக்கலாம், சில பேருக்கு எங்கேயோ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. பைபிளில் இருக்கு. எங்கே இருக்கு? இயேசு ஒரு நாள் தன் சீடர்களை பார்த்து சொன்னார், சீடர்களுக்கு பார்த்து சொன்னார், எப்பா நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்ட்டாரு. அப்படி தானே சொன்னார். சீடர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே பேசாமல் இவங்கள கடைக்கு அனுப்பி பூவா வாங்கிட்டு வர சொல்லுங்க, சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுங்க.
ஆண்டவர் சொன்னார், நீங்களே அவர்களுக்கு உணவு. உடனே அவர்கள் கால்குலேட் பண்ணாங்க, ஐயா எத்தனை தினாரியத்துக்கு வாங்கினாலும் இவர்களுக்கு உணவு காணாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இருந்த 5000 ஆண்கள் அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது. ஆனால் 200 தினாரியத்துக்கு வாங்கினாலும் உணவு காணாது. உடனே இயேசு கேட்டார், உங்கள்கிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன். சத்தமா சொல்லுங்க. இங்க இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில் லேசா பாருங்க. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன இருக்கு? கடன். உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு? கஷ்டம். உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு? தரித்திரம். உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு? அநேக கேள்விக்குறிகள். 5 அப்பமும் 2 மீனையும் வைத்துக்கொண்டு அவர்கள் சொன்னார்கள், இது இவர்களுக்கு எப்படி காணும்? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. சீடர்களிடத்தில் இருந்த மனநிலைமை தான் நமக்கும் இருக்கிறது. சீடர்கள்ட்ட என்ன மனநிலைமை இருந்துச்சு? இது எப்படியா காணும், இது எப்படியா காணும். கப்பல் ஏறணும் பிரதர், ஜெபம் பண்ணியாச்சு, கப்பல் ஏறியாச்சு. இப்பவும் மூஞ்சி இப்படி தான் இருக்குது. என்னம்மா என்ன ஏமா கப்பல் ஏறலன்னு போன 4 மாசமா வந்து அழுதியே, இப்போ கப்பல் ஏறியாச்சு, இப்போ என்ன வாங்கிறது? கடனுக்கே காண மாட்டேன், ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லையேங்கிற ஒரு நிலைமை தாங்க நமக்கு இருக்கு. ஆனால் இயேசு அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் தன் கையிலே வாங்கினார். வாங்கிட்டு என்ன பண்ணாரு? பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் தயவு செய்து இன்னைக்கு உங்கள் நிலைமையை மாற்றிக்கோங்க. என்னப்பா, வருமானத்தை இன்னைக்கு ஆண்டோட கொடுத்துரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் இந்த பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 11வது வசனத்தை படிங்கம்மா. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருத்தோருக்கு அவ்வாறே மீன்களையும். அல்லேலூயா. இயேசு தான் மேஜிக் பண்ணாரா? சொல்லுங்க, இயேசு தான் மேஜிக் பண்ணாரா? சத்தமா சொல்லுங்க. மேஜிக்கா பண்ணாரு? ஒன்றும் பண்ணலங்க. அப்பத்தை எடுத்தாரு, பிதாவே உமக்கு நன்றி, அப்பத்தை கொடுத்தாரு. மீன் எடுத்தாரு, பிதாவே உமக்கு. அவ்வாறே அப்பத்தை மீனை எடுத்து பிதாவுக்கு நன்றி சொல்லிட்டு கொடுத்தாரு. அங்கே எல்லாம் பரிபூர்ணமாகி மீதி 12 கூடைகள் நிரம்பியது. கை தட்டுங்கப்பா, நல்ல கை தட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்றால் அங்கே தேவனை துதிக்கிற மனநிலைமை இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை உயர்வாக கருதினால் மட்டும்தான் அவரை துதிக்கவே முடியும். நீங்க ஆண்டவரை உயர்வாக கருதினால் தாங்க உங்க வாயில துதி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா புலம்பல் தான் இருக்கும், இல்லைன்னா அழுகதான் இருக்கும், இல்லைன்னா அங்க கடவுளையே நம்ம சபிக்கக்கூடிய மனநிலைமையில தான் இருப்போம். இன்னைக்கு மாத்திக்கோங்க. உங்க வாயில இருக்கிற சாபங்கள், உங்க வாயில இருக்கிற முணுமுணுப்புகள், இவைகளை எடுத்து மாற்றிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற அற்புதங்களை சொல்லி துதிக்க ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, என்ன தேவையோ அது நடந்துட்டுன்னு அறிக்கையிடுங்க. அறிக்கையிடுவீங்களா? நீங்கள் எங்கள் ஒருவேளை உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் வயசு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த வருஷத்தில் என் பிள்ளையை நல்லதொரு திருமண வாழ்க்கைக்குள் நடத்தி செல்லுகிறார். இந்த வருஷம் என்னுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும், என்னுடைய வேலை காரியங்கள் நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க எழுத போகிற அரசாங்க தேர்வு நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்குவாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. அறிக்கையிடுங்கள். அவருடைய மீட்பை நீங்கள் அறிக்கையிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொருத்தர் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 2வது வசனம். திருப்பாடல் 96 2வது வசனம் எடுத்து வாசி. ஆண்டவரை போற்றிடுங்க, ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி
பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவரது பெயரை, அவர் தரும் மீட்பை நாள்தோறும். இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் 92:1-2 படிங்க பாப்போம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உம்முடைய பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறலாமையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய புகழை எடுத்துரைக்கணும்? ஆண்டவர் காலையில் உமது பேரன்பையும் இரவினிலே உம்முடைய வாக்கு பெறலாமையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவரை துதிக்கிற துதி உங்க வீட்டில் எழும்பட்டும். பிரைஸ் தி லார்ட். உங்க வாயில என்ன இருக்கணும்? யாரை பார்த்தாலும் யாரை பத்தி பேசணும்? என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னா, நல்லா இருக்கேன், ஆண்டவர் கிருபையில் எனக்கு ஒரு நன்மையும் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது வருவாங்க, ஏதோ கேள்விப்பட்டேன் அப்படின்னு பிரச்சனையை முன்னால கொண்டு வந்து பேசுவாங்க. நீ அவங்களுக்கு என்ன செய்யணும்? பிரச்சனையை பேசக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு தேவன் செய்ய போகிற எல்லா நன்மைகளை அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மாட்சிமிக்க செயலை என்ன செய்யுங்க? நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பியுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, 2 குறிப்பேடு 30ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. 2 குறிப்பேடு 30ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் படிங்கம்மா. கொண்டாடினர், நாள்தோறும் புகழ்ந்தனர். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவரை லேவியர் நாள்தோறும் புகழ்ந்தனர், குருக்கள் பேரொளி இசை கருவிகளை மீட்டி போற்றினர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்க வீட்டில் இந்த வருடம் உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது, ஆசீர்வாதம், நன்மைத்தனங்கள் வெளிப்பட நீங்க என்ன செய்யுங்க? உங்க வீட்டில் துதியை ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை புகழ்கிற புகழ்ச்சி, துதி, ஆராதனை உங்க வீட்டில் உயர வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, குடும்பமாக ஆண்டவரை துதியுங்க. துதிக்க துதிக்க என்ன நடக்கும்? எரிகோ கோட்டைகள் உடைந்து போகும். பிரைஸ் தி லார்ட். துதி செய்ய ஆரம்பித்தீர்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளும் ஓட ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு துதிக்க வேண்டிய ஜனங்கள் முறுமுறுக்கிறோம், துதிக்க வேண்டிய ஜனங்கள் நம்மையே நாம சபிச்சுக்கிறோம், துதிக்க வேண்டிய ஜனங்கள் எதிர்மறையானவர்களை வீட்டில் பேசுறோம். அதனுடைய விளைவு தாங்க நமக்கு தேவன் புது செயலை செய்ய அவர் நினைத்தாலும் அதற்கு நாமே தடையாக அமைந்து விடுகிறோம். அல்லேலூயா. கானானுக்கு போக வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிக்கிறதுக்கு பதிலாக முணங்குனா, சபிச்சான், திட்டினா, புலம்புனா, விளைவு பாலைவனத்தில் செத்து மடிந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய நாவிலே துதியை தாரும், என் வாயுமை புகழ்வதாக, நீ செய்ய போகிற காரியங்களை அறிக்கையிடுவதாக. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். முதலாவது காரியம், என் தேவன் எனக்கு புது செயலை செய்வதற்கு நான் அவரை துதிக்க ஆரம்பிப்பேன். புது பாட்டை நான் பாடுவேன். நல்ல கைகளை உயர்த்துங்க, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே மை துதிக்கிறேன். வாய் திறந்து, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே,
உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கைகளை உயர்த்தி, இயேசுவே நீர் எனக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளையும் நான் நினைத்து நினைத்து உம்மை துதித்திடுவேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் நாள்தோறும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அம்மா, நீங்கள் என்ன செய்யணும்? பிரச்சனையை பேசக்கூடாது, தோல்வியை பேசக்கூடாது, முடிஞ்ச கதையை திரும்ப திரும்ப பேசக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? தேவன் செய்ய போகிற நன்மையை பேசணும். உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சொல்லணும், இந்த வருஷம் நல்லா இருப்போங்க, ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்படி சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் வாயை திறக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். நீங்கள் பாருங்கள், யோனாவின் புஸ்தகம், எனக்கு ரொம்ப யோனாவுடைய புஸ்தகத்தை படிக்கும் பொழுது, யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாரா? திமிங்கலம் ஒன்று அவரை முழுங்கியது. அல்லேலூயா. ஆனால் அந்த யோனாவுடைய வாழ்க்கையில் பாருங்க, திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ளே அவன் கிடக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் பைபிள் இந்த யோனாவை பற்றி நமக்கு போதிக்கும் பொழுது பாருங்களேன், அவர் எப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் பாதைகள் திறக்கிறது தெரியுமா? 9ஆம் வசனத்தை படிங்க. ஆனால் நான் ஆண்டவரை புகழ்ந்து பாடி நன்றி பலி செலுத்துவேன். கை தட்டுங்க பாப்போம். நீங்க அதுக்கு முன்னகுட்டி வசனத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதாளத்தில் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன் என்று அவர் எழுதி கொண்டு, தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது, நீர் அனுப்பிய அலை திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன, எப்படிலாம் எழுதிக்கிட்டு கடைசியில் சொல்றாரு, நான் உம்மை புகழ்ந்து பாடி நன்றி பலி செலுத்துவேன். கை தட்டுங்கப்பா. என்ன பலி செலுத்துவேன்? எங்க கடந்து சொல்றாரு? வெளியே வந்த பின்ன சொன்னாரா, வயிற்றுக்குள்ள சொன்னாரா? மீனின் வயிற்றுக்குள்ள கிடக்கிறார் அவர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நன்றி பலி செலுத்த ஆரம்பித்தார். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, அவர் தேவனை புகழ்ந்தார். 10ஆம் வசனம் சொல்லுது, அந்த மீனுக்கு கட்டளையிட யோனாவை கரையில் கக்கியது. கை தட்டுங்க. நீங்க எப்ப துதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்களோ அப்பவே சிறையிருப்புகள் மாற ஆரம்பிச்சிடும். தங்கச்சி, நீ துதிக்க ஆரம்பிச்சு. கணவர் குடிக்கிறாருன்னு பேசாத. என் கணவர் குடிப்பழக்கத்தை விட்டதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. என் பிள்ளை நல்ல மார்க் வாங்கிட்டான், இயேசுவே உமக்கு. என்னங்க, ஒண்ணுமே வாங்கலைங்க, அவர் வாங்கலைங்க, ஆனால் நாங்கள் நன்றி சொல்கிறோங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்போ நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்பமே அவங்க பிளஸ்ஸிங்காக மாற ஆரம்பித்து விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு காரியம், நாள்தோறும் புதிய காரியம் என்னங்க தேவன் செய்ய வேண்டும் என்றால், நாள்தோறும் அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். புதிய தீர்மானம். சரி, ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க, டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. டெய்லி என்ன? பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க பாப்போம் மற்ற எல்லாரும். ஆனால் இன்னும் நம்மில் பல பேர் ஜெபக்கூட்டத்துக்கு மட்டுமே பைபிளை கொண்டு வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபக்கூட்டத்துக்கு மட்டும்தான் பைபிளை கொண்டு வரோம். சிலர் பாருங்க, சண்டே திருப்பலிக்கு போகும்போது பைபிளை கொண்டு போவாங்க. ஏன்? பைபிள் கண்டிப்பாக ஆலயத்துக்கு போனால் பைபிள் கொண்டு போகணும். ஆனால் நீங்கள் அந்த நற்செய்தி கையேடு அப்படின்னு வந்துட்டு இதெல்லாம் வந்ததுடைய விளைவு என்னன்னா, பைபிளை நீங்கள் தொடக்கூடாதுங்கிற முடிவு தான் அது. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிளை கீழே வச்சுட்டு நீங்கள் அதை தூக்கிட்டு போகாதீங்க, அதை உங்கள் வீட்டில் வைங்க. இன்றைக்கி அதெல்லாம் செல்ஃபோன்லேயே வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. சில நேரங்களில் நல்லா கவனிங்க, வேதத்தை நீங்கள் கையில் எடுக்க ஆரம்பியுங்கள். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை என்ன செய்யுங்க? கையில் தூக்குங்க.
ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 அதிகாரமாவது வாசிக்க ஆரம்பிங்க. முதல்ல ஒரு முடிவு எடுக்கணும். என்ன தெரியுமா? தேவனுடைய வசனத்திற்குள் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவுசெய்து எடுத்து வாசியுங்கள். உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்ன? 17, 11. அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலில் ஒத்துள்ளனவா என நாள்தோறும் ஆராய்ந்து வந்தார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நிறைய பேர் ஜெப கூட்டத்துக்கு வர்றோம், ஜெபங்கள்ல பங்கெடுக்கிறோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கையை வசிக்காதீங்க. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஊழியராக இருக்கலாம், ஜெபிக்கிற மக்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒன்று தெரியணும், என்னையும் உங்களையும் வழி நடத்துவது வேத வசனமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் ஜெபத்துக்கு வர்றாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வருகிறார்கள், ஆனால் பைபிளை வாசிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? பைபிளை வாசிச்சா நீங்கள் மனப்பான்மையில் மாறிடுவீங்க. கை கொடுத்து சொல்லுங்க. நீங்கள் பைபிளை வாசிச்சிங்கன்னா உங்கள் மனப்பான்மையில் மாற்றம் வந்துடும். எதில் மாற்றம் வரும் சொல்லுங்கள். பைபிள் படிக்கக்கூடாதுன்னு பிசாசு ஏன் தடுத்துட்டான் தெரியுமா? இன்னைக்கு இந்த நிறைய நேரங்களில் பாருங்கள், போதகர்கள் பேசுவதை கேட்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிளை வாசிக்கலை. ஏன் தெரியுமா? நீங்கள் எப்போ பைபிளை வாசிக்கிறீங்களோ அப்பந்தான் உங்கள் இருதயம் திறக்கும். எந்த போதகரும் உங்களுக்கு சரியான தீர்வை தரவே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனத்துக்குள்ள ஒரு மனிதன் வளரணும். இன்னைக்கு அநேக கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது. ஏன்? நீங்கள் இந்த வேதத்தை படிச்சிடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பைபிள் படிக்கிறத கூட சிலர் கொச்சையாக பேசுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க பைபிள் வசனம் சொல்லுகிறது, திருத்தூதர் பணி நீங்க வாசித்த வசனத்தை பாருங்க, அவர்கள் பரந்த மனப்பான்மை உடையவர்களா மாறினாங்களா. ஏங்க? அதுல இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, அவர்கள் நற்பண்புடையவர்களாக மாறினார்கள். எப்படி போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. என்னது? நற்பண்பு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. என்னது வந்துடுது? நற்பண்பு. பிரைஸ் தி லார்ட். இந்த நற்பண்பு நமக்கு எப்போ வரும்னா, நம்ம வேதத்தை படிக்கணும். சொல்லுங்க. எதை படிக்கணும்? பைபிளை படிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யும் தெரியுமா? சங்கீதக்காரன் அழகா சொன்னா, சங்கீதம் 119. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். 119 அழகாக அற்புதமாக ஆண்டவர் சங்கீதக்காரன் வழியாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அல்லேலூயா. வாசிங்க 105வது வசனம். என் கால் அடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அது. பிரைஸ் தி லார்ட். உங்களை வழி நடத்துவது என்னது? ஒரு இந்த நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருந்துடக்கூடாது. சில நேரங்களில் சில பேர் சில போதகர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் போதகர்களுக்கு அடிமை, சில பேர் சில மனிதர்களுக்கு அடிமை. ஆனால் நீங்கள் வேத வசனத்தை படிச்சிங்கன்னா வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கே பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப படிங்க. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு,
என் பாதைக்கு ஒளியும் அதுவே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களா மாறணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஆண்டவர் புது செயலை செய்யணும்னா நானும் ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ள வரணும். என்னது? என் வாழ்க்கையில வேதத்தை திறப்பேன். டெய்லி எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, வசனத்தை பாருங்கள், நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இடைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். நான் வேகமாக அந்த பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கானானை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டாரு. ஆனால் அந்த கானானுக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தின இந்த வசனங்களை அவர்கள் கை கொள்ளவில்லை. அதனால தான் அவர்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்போது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மேலும் உங்கள் கடவுளாய் ஆண்டவர் எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நெடுநாள் வாழ்வீர்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கீங்களா? நான் பைபிளை வாசித்தாதான் அவருடைய கட்டளை எனக்கு என்னன்னு சொல்லுங்க தெரியும். என்னை ஒருத்தர் சபிக்கிறாங்க, எனக்கு கோபம் வருது. ஆனால் பைபிளை திருப்பினோடனே ஆண்டவர் சொல்லாரு, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி. பிரைஸ் தி லார்ட். வசனம் உள்ள போன உடனே ஆண்டவரே அவன் நல்லா இருக்கட்டும். வாழ்க்கை மாறுதுங்க, சுபாவம் மாறுது. இப்போ தேவன் என்ன செய்கிறாரு? நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளுக்கு முதல்ல இடம் கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் தெரியல, அதனால தான் பாருங்க இன்னைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்கிறோம். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பச்சை குத்துகிறார்கள், என்னமோ டேட்டுவா என்னமோ சொல்கிறாங்க, வேற எது அப்படி என்னமா கை காலு மூக்கு விரல் ஒன்றையும் விடுறது கிடையாது. எல்லாம் எதையாவது போட்டு பாம்பு கிம்பு எல்லாம் போட்டுக்கிறான். இது சாபம். பைபிள் சொல்லுது அவன் சபிக்கப்பட்டவன், தேவன் அதை அருவருக்கிறார். இது எப்போ தெரியும்? வசனத்தை வாசித்தா தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் தெரியலைங்க, அதனால தான் ஜனங்களை இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் தெரியல. ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு ஒரு காலத்தில் நாங்கள் இருந்த ஊர், நாங்கள் இருந்த கிராமத்தில், அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், கிராமம். அந்த கிராமத்தில் என்னென்னா டைவர்ஸ் எல்லாம் கிடையாது. திடீர்னு கொஞ்ச நாள் ஒரு அக்காவோடு இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு அக்கா, இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம். இவர் நினைச்சாராம் நல்ல சம்பாதிக்காரரு, அதனால 2 3 அப்படிலாம் இருந்ததான், இஷ்டம் போல இருந்திருக்கிறார் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு நாள் அவர் ஒரு நண்பர் அவரை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு ஜபத்துக்கு கூட்டு போயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கூட்டு போயிட்டு அவர் கையில் ஒரு முதலாக ஒரு பைபிள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் பைபிள் எடுத்து வாசித்த உடனே அவர் சொல்றாரு, எனக்கு கை காலம் ஆடிட்டுங்க, நான் செஞ்ச பாவமெல்லாம் முன்னால் வந்துச்சுங்க. அன்னைக்கு என் வாழ்க்கையில் முடிவெடுத்தேன், என் மனைவியை தவிர வேற ஒரு பெண்ணோடு என் வாழ்க்கையில் இடமே. அன்னைக்கு முடிவெடுத்தேன், மனம் திரும்பினேன், எங்கள் ஊரையே காலி பண்ணிவிட்டு இன்றைக்கி குடும்பமாக வேற ஒரு இடத்துக்கு வந்து இன்றைக்கி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து என்னை என் குடும்பத்தை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், இது எப்போ தெரிஞ்சதுன்னா உலகத்தோடு ஒத்துப்போனால் என்ன தெரியும் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் நீயா நானா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? லிவிங் டுகெதர், அப்புறம் என்னெல்லாமோ போயிட்டு இருக்குது வச்சுக்கோங்களேன். பிடிச்சா இருப்போம், பிடிக்கலன்னா விட்டுட்டு. இது உலகம்.
ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு அவன். இது எப்போ தெரியும்னா வேதத்தை வாசித்தா தான் தெரியும், பைபிள் படித்தா தான் தெரியும். பைபிள் படிக்கலன்னா இந்த ஞான வெளிச்சம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப தேவனுடைய வசனத்துக்குள்ள நீங்க வளர வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னொரு பகுதியை காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள். இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆகவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை கருத்தாயிருங்கள், வலப்புறமோ விலகி நடக்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் அப்போது வாழ்வீர்கள், அது உங்களுக்கு நலமாகும். நீங்கள் உடைமையாக்கி கொள்ள போகும் நாட்டிலும். கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யணும்னா நீங்க அவருடைய வசனத்தின் மீது உங்களுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அக்கறை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கையவே சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன தலை வாளாக்காம தலையாக்கணும், கீழாக்காம. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா இஷ்டம் போல வாழ்றவனுக்கு இல்ல. தாவீதை பார்த்து ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரு, தாவீதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தாவீதே, என்னுடைய உடன்படிக்கை உன் குடும்பத்தோடு என்றென்றும் இருக்குன்ட்டார் ஆண்டவர். ஆனா என்னாச்சு தெரியுமா? சாலமோனுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு அங்க கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். ஏன்? சாலமோன் தேவனுடைய கட்டளையை கடைபிடிக்கல, மீறினா, அந்நிய தெய்வங்களை வழிபட்டான். கடவுள் கோபாக்கினைக்கு அவன் உள்ளானா. ஆனா சாலமோன் மேல ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்தது. போட்டிருக்கா, நீங்க பைபிள் படிச்சு பார்க்கணும், பற்றி எரிந்ததான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் மேல எனக்கு கோபக்கடல் பற்றி எரியுது, ஆனா உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த வாக்கின்படி அதனால உன்னை விட்டுட்டப்பா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்க வீட்டில் முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டில் பைபிள், ஆண்டவருடைய வார்த்தை எப்போதும் திறந்திருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இங்கே யாராவது பைபிள் வாங்காமல் இருந்தீங்கன்னா பைபிள் வாங்குங்க. உங்கள் வீட்டில் பைபிள், ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்குங்க. உங்கள் பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தொட்டிலாம் வாங்கிடுறீங்க. எல்லாம் சில ட்ரெஸ்ஸே எடுத்து வச்சுருந்தாங்க, பார்க்குறதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க. ஆனால் இத்தனை வருஷமாக அனுப்புகிறோம் பைபிள் இல்லாத வீடுன்னும் சொல்லுங்கங்க. பைபிள்லாம் தூசி அடைஞ்சு கிடக்கு, ஷோகேஸில் இருக்கு, தூசி அடைஞ்சு கிடக்கு. தட்டுறாங்க, தூசி தட்டி தொடச்சி. பைபிள் எப்போ தூசி அடையுதோ அப்பொழுது நம்ம வாழ்க்கையும் தூசி அடையும். பைபிள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுது நமக்கு தேவன் திறந்த வாசலை வைக்கிறார். நீங்க டெய்லி பைபிளை திறந்துருங்க, உங்களுக்கு இருக்க திறந்த வாசலுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? போயிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் டெய்லி உங்களோட பேசுவார். நீங்க யார் மேலே கோபமோடு நீங்க வேதத்தை தரங்க, அப்படியே பேசுவார். ஏய், டயானா மேல கோபத்தோடய வந்திய, மனைவிட்ட சண்டை போட்டு வந்திருப்போம், எரிச்சல். நீங்க எனக்கு பைபிள் எடுத்து வாசிங்க, அப்படியே ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு தெரியும். மனைவிட்ட சண்டை போட்டா, சண்டை போட்டவில்லை, பிரைஸ் தி லார்ட். சண்டை போட்ட நம்மை அதான் அவர் பேசுறாரு. எப்பா, சினமுற்றாலும் பாவம் செய்யாத, சினமுற்றாலும் பொழுது சாய்வதற்குள் சினம் தனிய. இப்போ என்ன இது, வீட்டுக்கு வந்தவுடனே எல்லாம் சரியாகுது. அண்ணன் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய திறந்த வாசலுக்குள்ள நாம் பயணிக்கிறோம். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ முதல்ல என்ன செய்யுங்க? தினமும் துதியுங்கள். இரண்டாவது தினமும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
மூன்றாவது வாசிங்க சங்கீதம் திருப்பாடல், நீங்கள் முதல்ல வாசித்தது 88:9. நாள்தோறும் உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். என்ன செய்கிறேன்? நாள்தோறும் தேவனே உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். அப்படின்னு அர்த்தம். முதல்ல தேவனை துதியுங்கள், இரண்டாவது தேவனுடைய வசனத்திற்குள்ளாக வாழுங்கள், மூன்றாவது உங்க வாழ்க்கையில தினமும் ஜெபத்திற்கு இடம் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். தினம் என்ன செய்யுங்க? ஜெபிக்காம உங்களுடைய கடமையை எதுக்குள்ளேயும் எந்த இடத்துக்குள்ளேயும் நீங்க வராதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்தோடு வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் நமக்கு தெரியும். அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராய் அவர் இருந்த பொழுது அவருடைய அறையை தேடி வருவார்களாம். அவருடைய அறையிலே பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் எவ்வளவோ நேரங்கள் அவர்கள் காத்திருப்பார்களாம். ஆனால் அவர்கள் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஒரு முறை அவரை வெளிநாட்டை சார்ந்த ஒரு பெரிய அதிபர் ஒருவர் வந்தார். அவருடைய அறை கதவுக்காக காத்திருந்தார், திறக்கப்படவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து கதவு திறந்த பொழுது அவர் சொன்னார், நீ என்னங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, என்ன? அவர் சொன்னார், நான் என் எஜமானோடு பேசி கொண்டிருந்தேன். உங்கள் எஜமான் யாருங்க? என் எஜமான் யாருங்க? அவர் தாங்க. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இருக்கு. ஆண்டவரோடு பேசுறதுக்கு நேரம் இருக்கா? இருக்காமா? எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் தேவனோடு நான் இருப்பதற்கு, ஆண்டவரோடு பேசுறதுக்கு எனக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா? இயேசு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனார். என்ன? அவர் கடவுளின் குமாரன், அவர் மெஸ்ஸியா, அவர் மீட்பர், அவர் அபிஷேகம் செய்யப்பட்ட எல்லாம் இருக்குங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சாரா? பொழுது விடிவதற்கு முன்பு ஜெபித்தார். ஜெபித்தாரா? பொழுது விடுவதற்கு முன்னாடி என்ன செய்றாரு? ஜெபித்தார். மாலை வேளையில் ஜெபித்தார். நண்பகல் வேளையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? தனிமையான ஒரு இடத்திற்கு போய் தந்தையோடு பேசினார். கை தட்டுங்க. ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கும்போது வீட்டு கடமையை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. கணவருக்குரிய வேலையை, பிள்ளைகளுக்குரிய கடமையை எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபத்துக்கு நேரம் இருக்கணும். ஜெபத்துக்கு நம்மளாம் இங்கே நேரமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நாள்தோறும் ஜெபிக்க உங்களுக்கு கடவுளும் எனக்கு உங்களுக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபத்துக்கு நேரம் வருது. ஜெபத்துக்கு உங்கள் வீட்டில் எப்போ இடம் கொடுக்குறீங்களோ அப்பொழுது கடவுளுடைய புது செயலை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, வசனத்தை பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்து வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் என்ன செய்யுங்க? எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடத்தில் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு இதில் உறுதியாய் நிலைத்து இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க வந்திருக்கிறது எங்க? ஜெப கூட்டத்துக்கு. சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீங்க வந்திருக்கிறது எங்க? சொல்லுங்க. எதுங்க? சத்தமா சொல்லுங்க. எங்க வந்திருக்கீங்க? ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க.
பக்கத்தில் கேட்டுக்கோங்க. ஜெப கூட்டத்துக்கு வந்த நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறிட்டீங்களா? வந்தது எங்க? எதுக்கு வந்தேன்? ஜெபம். ஆனா என் வீட்டில் ஜெபம் இருக்கா? எனக்குள்ள தனி ஜெபம் இருக்கா? எனக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் உறவு இருக்கணும், தனி ஜெபம் இருக்கணும், தனிமையா அவரோடு இருக்கணும். உலகத்துக்காக ஜெபிக்கணும், உறவுகளுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களும் கேள்விப்படும் போதும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் புதிய காரியங்களை ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காவுக்காக ஜெபித்தாராம். பைபிள் சொல்லுகிறது, என்னைக்கு அந்த மனுஷன் ஜெபித்தாரோ அப்பொழுது ரெபேக்காவுக்குள்ள புது செயல் உண்டாச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, 3 காரியங்களை இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம். 1, நான் துதிக்க ஆரம்பிப்பேன். 2வது, தேவனுடைய வசனத்தை நான் வாசித்து தியானித்து அந்த வார்த்தையை என் காலடிக்கு விளக்காக, என் பாதைக்கு வெளிச்சமாய் மாற்றுவேன். 3வது, என் தேவ சமூகத்தில் அமர்ந்து நான் ஜெபிப்பேன், ஜெயம் எடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை பாருங்க. துதித்தார்கள். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ எரிகிற தீச்சூளையிலே துதித்த பொழுது ஆண்டவர் புது செயல் ஒன்றை செய்தார். செய்தாரா? செய்தாராங்க. தீச்சூளைகளை போட போனவன் செத்து போனான். ஆனால் தீச்சூளையில் போடப்பட்டவர்கள் துதித்தார்கள். அவர்களுடைய ஆடையில் கூட அங்கே எந்த தீப்பிழம்போ தீயின் வாடையோ அங்கே இல்லை. அங்கே தேவன் அவர்களோடு உலாவினதை ராஜா கண்டான். இதுவரை அவன் ராஜா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்ததே இல்லை. துதிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 2வது, உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வசனத்துக்கு இடம் கொடுங்க. வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்களா போதும். மாதா சொன்னாங்க, அவர் சொல்வதை, அவர் சொல்றதை செஞ்சிருங்க. என்னங்க, பழைய ரசம் அது வேற, புது ரசம் வேற. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே புதிய ரசத்தை கொடுத்தார். புது செயலை செய்தாருங்க. புது செயலை செய்தார். 3வது, ஜெபிக்க ஆரம்பியுங்கள். சிங்கக்கபியில் போடப்பட்ட தானியேல் ஜெபித்தார். ஜெபித்தாரா? சொல்லுங்க. சிங்கக்கபியிலிருந்து தானியேல், ராஜா என்ன நினைச்சான்? இதோட இவன் காளி. வெளியே இருந்தவன் நினைச்சான் தானியேல் கதை முடிஞ்சது. ஆனா என்னங்க புது செயல்? தானியேலே, உள்ள இருந்து சத்தம் வருது, என் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். நல்லா இருக்கம்பா. செத்துருவன நினைச்ச, நல்லா இருக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பி. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வேதனைகள் மாறும். உங்கள் உபத்திரவங்கள் மாறும். உங்கள் கஷ்டகாலங்களுக்கெல்லாம் ஆண்டவர் முடிவை கட்டுவார். ஆண்டவர் புது செயலை செய்வார். தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் புது செயல் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் புது செயல் செய்யுங்கப்பா. என் மகன் வாழ்க்கையில் ஒரு புது செயலை செய்யுங்க. என் மகளுடைய வாழ்க்கையில் ஒரு புது செயலை செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய தொழிலில், என் பிஸ்னஸில், என் வேலையில் ஒரு புதிய காரியம் நடக்கட்டும். கண்களை மூடுங்க சிஸ்டர், பிரதர், கண்களை மூடுங்க. தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிற நேரம். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிற நேரம். இன்னைக்கு வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, எனக்காக நீர் வைத்திருக்கிற புதிய காரியங்களை நான் காண்பேன். புதிய காரியங்களை பார்ப்பேன். வறண்டு போன நிலத்திலே நீரோடைகள் ஓடும். பாலை நிலம் லீலி போல் கொடிக்க ஆரம்பிக்கும். அக்களிப்பை, மனமகிழ்ச்சியை நான் காண்பேன். என் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும்.
என்னுடைய வீட்டில் நல்லது நடக்கும். என் பிள்ளைகள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். என் முயற்சிகள் வெற்றி பெறும். என் வாழ்வு வளமை அடையும். என்னுடைய குடும்பம் வளமை அடையும். என் பலவீனங்கள் நீங்கும். வியாதிகள் மாறும். அழுகையின் முக்காடுகள் மாறும். எனக்குள் தேவன் வைத்திருக்கிற நன்மைத்தனங்கள் வெளிப்படும். நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். வல்லமை என் மீது இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. அற்புதங்கள் நடக்கிறது. நல்ல வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு